ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். மீன் குழம்புனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அப்படி ஒரு டேஸ்டியான டிஷ்ஷை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியில் 50 மில்லி நல்லெண்ணெய் எடுத்து சேர்த்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இந்த கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதோடு சேர்த்துருங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துடலாம். இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதோடு ஆட் பண்ணுவோம். 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் புளியை கம்மி பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு எப்போவுமே தக்காளி கூடுதலாக சேருங்க, அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசால் பொடி சேர்த்துடலாம். 5 ஸ்பூன் நான் மசால் பொடி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மசால் பொடி தான். இதில் நீங்கள் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு 2 ஸ்பூன். உப்பும் எப்போவுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட புளி கரைசலை சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவு தான் நான் எடுத்திருக்கேன் புளி, அதையும் அதோடு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு, நம்மளுக்கு குழம்பு திக்காக தான் இருக்குது, இது கூட நம்ம தண்ணி சேர்த்துருவோம். 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸ்டவ்வை எப்போவுமே மீடியமாக வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மசால் வாடையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே மலமலன்னு சூப்பராக கமகமன்னு வாடை வருது பாருங்கள். இது கூட இப்போ 5 பல்லு பூண்டும் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை தான் இப்போ நம்ம அதில் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து கலந்து விடுங்க. இதை நீங்கள் சேர்த்து பாருங்கள், மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துடலாம். 1/2 கிலோ மீன் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிடாதீங்க, மீடியமாகவே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, மீனெல்லாம் நம்மளுக்கு உடஞ்சிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.